உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு வாரமும் நிறைய வித்தியாசமான விழிப்புணர்வோடு கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். நிறைய அதில் இருக்கக்கூடிய உங்கள் மீதான உங்களால் முடியக்கூடிய உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள், வாழ்க்கையை வசப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்ன நிறைய வச்சு பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். செய்யாத பழிக்கு என் மேலே சொல்லிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் என் மேலே ஒரு வழக்கு தொடுத்துட்டாங்க. நான் சம்மந்தப்படவே இல்லை. சும்மா சிவனேன்னு இருந்தேன். ஆனால் என் மேலே கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சு. நான் சாதாரணமாக தான் இருந்தேன். பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வராமல் கடந்தரணும் கடவுளே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த நான் சொல்கிற ஒரு விடயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் 21 நாளில் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் இப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பணம் வருவதில் ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்குது. யாராவது இடம் கொடுக்குறேன் வாங்குறேன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒரு பணத்தடையாக இருக்குது. வீடுகளை கொடுத்து வாங்குறதுல ஒரு பணப்பிரச்சனையாக இருக்குது. கொடுக்க வேண்டிய பணம் வராமல் இருக்கு. பணம் வர்ற இடத்துல ஒரு தடை இருக்கு. உங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்தின் மூலமாக பணம் வர வேண்டியிருக்கு, அதில் என்ன மாதிரியான தடை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். இது தடை இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு வழக்காக இருக்கணும், கோர்ட்டாக இருக்கணும், கேஸாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும். நிறைய பேர் இந்த கேள்விக்கான ஏதாவது ஒரு விடயம் கிடைக்குமான்னு கேட்டு இருந்தீங்க. அதற்கான ஒரு மிகச்சரியான ஒரு தீர்வாகத்தான் இப்போ அப்படி அழகாக சூப்பராக ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அப்போ இது எனக்கு இல்லையே அப்படின்னு தள்ளிட்டு போயிடாதீங்க. இனிமேல் லைஃப்பில் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு, எந்த விஷயத்துலையும் பணம் நம்மளுக்கு தடையாகாமல் இருக்கிறதுக்கு, நனத்த மாத்திரத்தில் நினைத்த பணத்தை வசீகரம் செய்வதற்கு, எப்போ பார்த்தாலும் வேறு வேலை இல்லை, வாரம் பணம் பணம்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு ஆட்டோவில் போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை காரில் போகிறீங்க, மேப் ஒரு வழியை காட்டுது, போகிற வழியில் ஒரு பெரிய டேக் டைவர்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? மேப் என்ன பண்ணும்? ஐயோ டேக் டைவர்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுமா? நீங்கள் திரும்ப அப்படி வண்டியை திருப்பினீங்கன்னா வேறு ரூட் காட்டும். சாதாரண ஒரு மேப்பே வாழ்க்கையில் வேறு ரூட்டை காட்டி போக வேண்டிய எல்லைக்கு கொண்டு போய் விடும்போது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு, இவ்வளவு பெரிய உங்களை உருவாக்குன ஒரு காந்தம் உங்களை அப்படியே விட்டுருமா? உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எது தேவையோ அந்த பக்கம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இது பண்ண நடக்கலை, அது பண்ண பணம் தேவை. எஸ், எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பணம் தேவை. இதுக்கு நான் சிம்பிளாக ஏற்கனவே சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் ஒன்று தான், காதல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1969 இன்னைக்கு வரைக்கும் அந்த கருவை வைத்து தான் படங்கள் இயக்கப்படுது. அதில் ஏதாவது மாறுதா? சப்ஜெக்ட் ஒன்று தான், லவ் தான். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கக்கூடிய கோணங்கள் வேற. ஆனால் அது எல்லாமே வெற்றி அடையுது. அதே மாதிரி தான் பரிகாரங்கள் அப்படின்றதுல நிறைய இருக்குது. பரிகாரம்னாலே சமன் செய்தல்னு பேர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையை எல்லாருக்கும் இப்போ ஜாதகம் பார்க்க முடியுது. அப்போ எல்லாரும் இதை பண்ணி செய்யும்போது அதற்கான அமைப்புகள் உங்களுக்கு கிடைத்து விடும் என்கிற பெரும் நம்பிக்கையோடும் மீனாட்சியோட பெரும் கருணையோடும் தான் நான் இதை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த பரிகாரம், இந்த தாந்திரிக வழிபாடு என்பது மிகச்சரியான முறையில் உங்களை இயக்கும். பணம் வரக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். எப்பேற்பட்ட தேவையில்லாமல் பண விரயத்தையும் முதல்ல நிவர்த்தி பண்ணும். சரி, பார்க்கலாமா? வாங்க, இதை பண்ணி பாருங்க. இதை பண்ணிங்கனாலே முதல் விஷயம், இதுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஏற்கனவே பணம் வர வேண்டியிருக்கு, வரல, கோர்ட்டு கேஸில் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்குது, வெளில கௌரவதியாக வாழ்ந்துடுறேன் ஆனால் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. இல்லை ஏதாவது வந்துடக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, கூல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 3 ஏலக்காவை எடுத்துட்டு, எந்த நாளோ எந்த வேலையோ பரவாயில்ல, நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் நல்ல நாள். அதுக்கு இது அது எதுவும் தேவையில்லை. உங்கள் சாமி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3 ஏலக்காவை எடுத்து உங்களுடைய இடது கையில் வைத்து கொள்ளுங்கள். ஓகேவா? உங்களோட வலது கையை அந்த இடது கை மேலே மூடிக்கோங்க. கிளியர்? உள்ள 3 ஏலக்காய் இருக்கணும். மூடிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, ஓம் ஸ்ரீம்
ஸ்ரீயே நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக. இந்த மாதிரி 108 தடவை சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக. இப்படி 108 தடவை இந்த ஏலக்காவை வைத்துக்கொண்டு உங்கள் சாமி ரூமில் சொல்லணும். ஓகே, சொல்லி முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை பணக்காரர் ஆகக்கூடிய ப்ராசஸில் இருந்தாலும் சரி, நம்மளாம் ப்ராசஸிங்கில் இருக்கோம், இல்லை ஆயிடுவோம், கவலைப்படாதீங்க. ஆகக்கூடிய ப்ராசஸிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை பணத்தை ஈர்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு ரூம் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூம் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் 2 ரூம் இருந்தாலும் சரி, 4 ரூம் இருந்தாலும் சரி, எத்தனை ரூம் இருந்தாலும் சரி, அந்த நேராக சாமி ரூம்லேருந்து இதை சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு உங்கள் காலில் உங்களுடைய நின்று வலது புறமாக இப்படி ஃபஸ்ட்டு வலது புறமாக உங்களுடைய நீங்கள் நிற்கிறீங்க எப்படின்னா, இப்போ நான் இங்கே நிற்கிறேன், என்னுடைய வலது புறம் என்பது இது உங்களுக்கு எய்த்தாப்புல தெரியும். வலது புறமாக ஒரு 7 சுற்று சுற்றிட்டு அந்த இடத்துல நிற்கணும். திரும்ப எகெயின் இன்னொரு ரூமுக்கு போகணும். கையில் ஏலக்காய் இருக்கணும், அது மறந்துடக்கூடாது. ஏலக்காய் இப்படி மூடிக்கிட்டு ஆல்ரெடி ஓம் ஸ்ரீ ஸ்ரீயே நமக ஒரு 108 தடவை சொல்லப்பட்ட ஏலக்காய் அது. திரும்ப வெளியில் வரீங்க, இந்த ஏலக்காய் இப்படி மூடிக்கிட்டு உங்கள் காலோட மத்தியம பகுதியில் நின்று ஒரு 7 முறை உங்களையே பிரதர்ஷனம் பண்ணிக்கிறீங்க. திரும்ப உங்களுடைய பெட்ரூமுக்கு போகிறீங்க, அங்கே நின்று ஒரு உள்ளுக்குள்ளே அதோட மத்தியமத்தில் நின்று ஒரு 7 தடவை பிரதர்ஷனம் பண்ணுறீங்க. திரும்ப உங்களுடைய இன்னொரு ரூமுக்கு வரீங்க, ஒரு 7 தடவை பிரதர்ஷனம் பண்ணுறீங்க. கிச்சனுக்கு வரீங்க, திரும்ப 7 தடவை பிரதர்ஷனம் பண்ணுறீங்க. வராண்டாக்கு வரீங்க, 7 தடவை பிரதர்ஷனம் பண்ணுறீங்க. இவ்வளோ பெரிய வீடு இல்லாட்டி கவலைப்படாதீங்க, இதை சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிடும். ஓகே, நம்பிக்கை தானே வாழ்க்கை, கிடைக்கும். ஒரு ரூம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ரூம் இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி எத்தனை ரூம் இருக்கோ அந்த ரூமில் நின்று இப்படி சுற்றி முடிச்சுட்டு சகப்பு கலர் துணி, குட்டி துணி எடுத்து இந்த 3 ஏலக்காவையும் திரும்ப எகெயின் உங்களுடைய சாமி ரூமுக்கு வந்து இந்த 3 ஏலக்காவையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி சிவப்பு கலர் நூலால் அதை முடிச்சு மூட்டை கட்டிடணும். கட்டி கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்த இடத்துல வச்சிடணும். எத்தனை நாள் வைக்கணும்? 21 நாள் வைக்கணும். முடியும் அப்படின்னா ஏதாவது முருகன் படம் இருந்துச்சு வச்சுக்கோங்க, இருக்கவே இருக்கான், நம்ம அப்போ அவன் பின்னாடி வச்சிடுங்க, யாரு கண்ணிலையும் தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணுமா, தெரியாமல் பண்ணுமா, வீட்டில் இருக்க எல்லாரும் பண்ணுமா, எங்கள் வீட்டுக்கார் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை நான் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை பிள்ளைங்களையும் பண்ண சொல்லணுமா? ஒருத்தர் பண்ணால் போதும். யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் பண்ணணும். இப்போ வீட்டு தலைவரத்துக்கு ஏதோ ஒரு பணம் வர்றதுல தடை இருக்குன்னா அவர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், பணம் கொடுத்த இடத்துலேருந்து திரும்ப வரல, இல்லை பணம் வர வேணும், இல்லை பணம் தேவையில்லாமல் எனக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு என் மேலே போட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும், உங்களுக்கு கண்ணுக்கு வர மாதிரி தெரியுது, ஆனால் பணம் தடையாயிட்டே இருக்கு, இந்த இப்போ தரேன் அப்போ தரேன்றாங்க, காசை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கான எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இது. ஸோ அந்த 3 ஏலக்காவை என்ன பண்ணுறீங்க, சிகப்பு கலர் துணி போட்டு ஒரு மூட்டை கட்டி சிகப்பு கலர் நூலால் முடிச்சு போட்டுறணும். போட்டுட்டு மூட்டை மாதிரி குட்டி மூட்டை மாதிரி கட்டி ஏதாவது ஒரு முருகன் படத்துக்கு பின்னாடி கண்ணுக்குத்தே தெரியக்கூடாது 21 நாள் வச்சிடணும். எத்தனை நாள்? 21 டேஸ். 21 நாள் வச்சிடணும். 21 நாளுக்கு அப்புறம் அந்த மூட்டையை பிரித்து ஏதாவது ஓடுற தண்ணியில் அந்த 3 ஏலக்காவை துணியோடு தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பணம் தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் உங்கள் மேலே வீண் பழி சுமத்தினவங்க அவங்களே வாபஸ் வாங்கிடுவாங்க. இல்லையா, உங்களுக்கான ஒரு நல்ல வக்கீல் கிடப்பார். இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இத்திரூண்டு ஒரு ஏலக்காய் பண்ணால் வந்துருமா அப்படின்னு நினச்சாலும் வரும். ஆனாலும் அதற்கான காரணியவாது உங்களுக்கு கட்டாயமாக உருப்பாடி கொடுக்கும். இதுதான் விஷயம். கண்டிப்பாக அதற்கான ஆட்களை உங்களுக்கு அனுப்பும். தெய்வம் மனுஷ ரூபாயின்னு கடவுள் நேராக வரமாட்டாங்க, மனுஷங்க ரூபமாக தான் வருவோம். ஏதாவது ஒருத்தவங்க மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடந்தே தீரும். ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஒருத்தவங்க ஏமாத்துனாங்கன்னா இன்னொருத்தவங்க உங்களை காப்பாத்துறதுக்கு வருவாங்க. இதுதான் வாழ்க்கை நியதி. அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு. இந்த சின்ன விஷயம் மட்டும் பண்ணி பாருங்க. யார் உங்களை ஏமாத்துனாங்களோ அவங்களே தலைதெறிக்க ஓடிடுவாங்க. இல்லை யார் உங்களை ஏமாத்துனாங்களோ அவங்களே உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிருவாங்க. இல்லை யாரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு நல்ல நல்ல நிஜமாகவே
நியாயத்தோடு, தர்மத்தோடு இருக்கக்கூடிய நல்ல வழக்கறிஞர்களும், நல்ல நீதிபதிகளும் உங்களுக்கு கிடைப்பார்கள். இதை எத்தன நாள் பண்ணுங்க, எத்தன தடவ வேணா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு 21 நாள் அது யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக இருக்க வேண்டும். 2வது 21 நாளுக்கு அப்புறம் ஓடக்கூடிய தண்ணீல அத போட்டுருங்க. ஓகே, எங்க வீட்டு பக்கத்துல ஓடக்கூடிய தண்ணியெல்லாம் இல்ல. நாங்க சிட்டில இருக்கோம். நாங்க வேற ஃபாரின்ல இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். எங்களுக்கு அப்படிலாம் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி செடிக்கிலயோ, இல்ல வேற ஏதாவது செடிக்கோ பக்கத்துல ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள இந்த மூட்டைய போட்டு, மண்ண போட்டு மூடிடுங்க. யாரு கால்லயும் படக்கூடாதுன்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான்ப்பா இது. மத்தபடி இத உடனே வந்து இது பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமா அப்படிலாம் இல்ல. ஒண்ணா தண்ணீல தூக்கி போடணும். இல்ல வீட்டு பக்கத்துல யாரு கண்லயும் படாம ஏதாவது ஒரு செடி இருந்தா, அத மண்ண நோண்டி அதுக்குள்ள இத வச்சு மூடிடணும். 21 நாள் முடிஞ்சு இத நீங்க பண்ணிட்டு வந்து, அதிலிருந்து எண்ணி ஒரு 11 நாட்களுக்குள்ள ஏன் உங்க நேரம் நல்லா இருந்தா 21 நாள் ப்ராசஸிங்லயே நடக்கும். இல்லாட்டி 11 நாட்குள்ள உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த ரூபத்திலயாவது உங்கள் வாசல் படியை வந்து தட்டும். கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு விஷயம் நெறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. சாதாரண ஏலக்காய் தானே, சாதாரண இதுதானேன்னு யோசிக்காதீங்க. நம்ம இதுலயே அழகா சொல்லுவாங்க. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு. அத தாண்டி ஒரே ஒரு கேப்சூல் தான் உயிரையே காப்பாத்தும். ஒரே ஒரு கேப்சூல் தான் உயிரையும் அழிக்கும். இத்துணூண்டு ஊசி தான். எப்பேர்ப்பட்ட காய்ச்சலையும் சரியா பண்ணும். அப்ப இத்துணூண்டு விஷயம் நீங்க நினைக்கிற ஒவ்வொன்னும் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் அனுபவத்துல பார்த்து, செய்து பலனடைந்த பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இத செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. எவ்ளோ பெரிய பிரச்சனை 5 வருஷம், 10 வருஷம் வழக்காக இருந்தாலும் சரி. அடிக்கடி நான் மாசத்துக்கு ஒரு தடவ நான் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், மாசத்துக்கு ஒரு தடவ செஞ்சுட்டு போங்க. நீங்க அடிக்கடி போற விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடங்கி ஒரு நல்ல ஒரு செட்டில்மென்ட்க்கு உங்களுக்கு வருவத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. எப்ப பார்த்தாலும் தடையா இருக்கு. எவ்வளோ உழைக்கிற காசு தங்கவே மாட்டேங்குது. சொன்னது ஒண்ணு, குடுக்கறது ஒண்ணா இருக்கு. பணமே வந்து வர இடத்துலலாம் தடையா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இத பண்ணி பார்த்தீங்கன்னா, தடை இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். நெறைய பேர் இப்ப மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருப்பீங்க. கஸ்டமர் குடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கா கடன் குடுத்துருப்போம். அவங்க குடுத்தா தான் நம்ம வியாபாரம் ஓடும்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகளும் தாராளமாக இந்த இதை பண்ணலாம். உங்க வீட்ல தான் பண்ணல. உங்க அலுவலகத்துல கூட நீங்க பண்ணலாம். இத நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் மகாலட்சுமியுடைய அருளால் தவிடுபொடியாகி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அத்துணை விதமான விடங்களும் தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும். இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமிக்கு வைத்து விட்டு யாருக்காவது குழந்தைங்கள கூப்பிட்டு அத குடுத்து சாப்பிட குடுத்துருங்க. இனிமே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம அந்த சர்க்கரை இனிப்போடு உங்கள் வாழ்க்கையும் தித்தித்திருக்கும். வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நெறைய இந்த மாரியான தாந்திரிக தகவலோடு நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.